வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் சண்முகம். இன்றைக்கி ஒரு பட்டு சேரீ ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். 32 சைஸ். அதுக்கு லைனிங் கொடுத்தா கட் பண்ண போகிறோம். கை நார்மல் கை கேட்டிருக்காங்க. நெக்கு யூ நெக் கேட்டிருக்காங்க. இது மீடியமான சைஸ் தான். இதே உள்ள மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி தச்சு பாருங்கள். ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி இதுதான் லைனிங் மெட்டீரியல். இதான் இந்த பட்டு சேரீ ப்ளவுஸ். பார்டர் இருக்குது. கைக்கும் இடுப்புக்கும் பார்டர் வந்துடும். மீதி ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்குது. இதான் மெஷர்மெண்ட். ப்ளவுஸ் உயரம் 14 இன்ச்சு. கை லென்த்து 6. கை சுற்றளவு 10 இன்ச்சு. இடுப்பு சுற்றல் 26. பாடி சுற்றல் 32. நெக்கு இருக்க ஃப்ரண்ட்டும் பேக்கும் 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஷோல்டர் அளவு எடுக்க வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு இந்த சைஸ் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதான் வீடியோவில் சில பேர் கேட்டிருந்தாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைனிங் மெட்டீரியல் சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுள் பீஸாக மடித்து போட்டாச்சு. இங்கே 1/2 இன்ச்சு விட்டால் போதும். 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு டிஸ் மார்க் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸ் ஒயர் 14 இன்ச்சு. 14 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். இங்கே ஷோல்டர் பிடிப்பீங்க இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 14.5 இன்ச்சு வச்சு இங்கே ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். கரெக்டாக 14.5 வச்சுருக்கோம். ஷோல்டர் இந்த 32 சைஸ்க்கு கரெக்டாக இந்த மடிப்புலேருந்து 6 வச்சா கரெக்டாக இருக்கும். 6 இன்ச்சு வச்சுருக்கோம் ஷோல்டர். அதே அளவு தான். இந்த ஆமூல் இறக்கம் 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சு வச்சுருக்கோங்க இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இடுப்பு சுற்றளவு 26. இங்கேருந்து கரெக்டாக 6.5 வருது. 6.5 எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு, ஏன்னா டாட் பிடிப்பேன் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கும். கரெக்டாக 7.5 வச்சுருக்கும். இந்த டாட் இங்கே சென்டராக பிடிக்கும்போது 1 இன்ச்சு கம்மியாகிடும். அப்போ 26 வந்துடும். இடுப்பு பாடி சுற்றளவு 32. 8 இன்ச்சு வருது. நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். கரெக்டாக இங்கே 9 வச்சுருக்கோம். இப்போ பேக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும். ஃப்ரண்ட்டு 2 இன்ச்சு வந்துடும். 32னா 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. மொத்தமாக 4 இன்ச்சு கிடக்கும்போது நார்மல் ஃபிட்டிங் வந்துடும். இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன். இப்போ நம்ம பாடி 32, இடுப்பு சுற்றல் 26. கரெக்டாக ஷோல்டர் 6 வச்சுருக்கோம். இதில் ஆமுல் 6 வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவு அப்படியே இந்த ஆமுல் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்மாரி போட்டிருக்கலையா, இதுக்கு 1.5 இன்ச்சு வரும். கரெக்டாக 1.5 இன்ச்சு வச்சு இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இந்த ஸ்கேல் அளவு துணி இருந்தால் போதும். இது எக்ஸ்ட்ரா விட்டாச்சு. அப்புறம் ஷோல்டர் அளவு கரெக்டாக இந்த மடிப்புலேருந்து 2.5 இன்ச்சு. இதோட பெரிய சைஸ்னால் 2.5, 3 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். இது நார்மல் மீடியமான சைஸ் தான். அதுக்காக கரெக்டாக 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா டிஸ் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அப்படியே இதிலே கட் பண்ணிக்கலாம். இதை தனியாக வச்சுட்டு கரெக்டாக இந்த பிடிச்சி தைப்போங்க இல்லையா, இங்கே ஒரு இருக்காது, கரெக்டாக இங்கே ஒரு இருக்காது. இப்போ நெக்கே இருக்கும். நெக்கே இருக்க 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. கரெக்டாக 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இதிலேருந்து 7 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். கரெக்டாக ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 7. இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு இந்த ஒரு லைன் அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் அப்படி இந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போ இந்த ரவுண்ட் அப்படியே ஷேப் கட் பண்ணிக்கலாம். இதுதான் பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இதை அப்படியே டபுளாக மடிச்சிக்கணும். இந்த அளவுக்கு அப்படியே டபுளாக மடிச்சுட்டு இங்கே அப்படியே அடிச்சு திருப்பி ஒரு பேக்கில் விட்டோம்லையும் 1/2 இன்ச்சு அதே சைஸ் தான் ஃப்ரண்ட்லேயும் வேணும். இங்கே லைட்டாக சின்னது பெருசுமாக இருந்ததுன்னா இதை அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு வச்சுட்டு
ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து வந்து 6. கரெக்டாக இதுலேருந்து 6 வச்சுட்டு நம்ம பிடிச்சி தப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தமாக 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம். 6 1/2. இப்போ இந்த 6 1/2 3 இன்ச்சு, கரெக்டாக 3 இன்ச்சு. ஸ்லீவ் சுற்றல் வந்து 10, கரெக்டாக 5 வச்சு போட்டுக்கலாம். 10. ஆமுல் சுற்றளவு வந்து 6, கரெக்டாக 6 இன்ச்சு வச்சா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். 6 வச்சுருக்கோம். இந்த 6 வச்சுட்டு இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு லைன், இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்லேருந்து அப்படியே இந்த இதுதான் ஸ்லீவோட லென்த். உங்களுக்கு மெத்தட் கரெக்டாக இங்கே 10 வச்சுருக்கோம், இங்கே வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கோம், இந்த இதுக்கு 3 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்படியே வந்து இந்த ரவுண்ட் ஷேப். இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா அந்த கரெக்டாக 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இங்கே ஒரு கரெக்டாக இருக்கிறது போட்டுக்கணும். ஸ்லீவ் அடித்து திருப்பவும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு இதை வந்து அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். சென்டராக இருக்கிறது போட்டு அப்படி 2 பீஸாக எடுத்துகிட்டு ஒரு பக்கம் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு மட்டும் 1/2 இன்ச்சு வரல கவர் தட்டு எடுத்துக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரணும். இப்போ இந்த ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்படி டபுளாக மடிச்சுட்டு நம்ம இந்த பேக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பேக் பீஸும் இந்த 2 பீஸும் இப்படி ஒரே அளவு வரணும். வச்சு பார்க்கும்போது 2 இருக்கிறது கரெக்டாக வரணும். கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த டபுள் பீஸாக இருக்குங்க இல்லையா, இங்கே கரெக்டாக இந்த ஸ்கேல் அளவு துணி விட்டால் போதும். இதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த 26 கரெக்டாக 6.5, இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம். கரெக்டாக இது இந்த டீஸ் மாடல் 6 1/2. இங்கே வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஃப்ரண்ட் சைடு வந்து 3.5 இன்ச்சு வரணும், பேக் சைடு வந்து 3 இன்ச்சு வரணும். இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் பட்டி பீஸ். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நம்ம இப்படி கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு பெண்ட் பண்ணி எடுக்கணும். இதான் வந்து பட்டி பீஸ். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்துடும், கம்மியாக இருக்கிறது பேக் சைடு வந்துடும். இதான் இந்த பட்டி ஷேப் வந்து இப்படி வரும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து பெண்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு டபுள் பீஸாக இருக்கு இல்லையா, ஓப்பன் பீஸ் வந்து நம்ம பக்கம் வந்துடணும். இந்த அளவு போட்டுட்டு இப்போ பேக் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதே அளவு தான் ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த அளவு போட்டுட்டு இது நம்ம என்ன சைஸ் கட் பண்ணிக்கிறோமோ அப்படியே ஒரு மார்க்கு. இதுதான் பேக். இது வந்து ஷோல்டர் அளவு. இது ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு மார்க். இந்த ஷோல்டர் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கணும். நம்ம இங்கே பேக் இதில் ஒரு மார்க்கு, இதில் ஒரு மார்க். கரெக்டாக இதுதான் ஃப்ரண்ட் சைடு அர்க்கத்து வரணும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த டீஸ் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து 3 இன்ச்சு விட்டுடணும். அதே அளவு தான் இங்கே வந்து 3 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் போட்டுட்டு இங்கேருந்து 3.25 இன்ச்சு இந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து 3.25 இன்ச்சு கரெக்டாக டாட் வந்து 2 இன்ச்சு வச்சா போதும். ஒரு டாட் வந்து 2 இன்ச்சு பிடிப்போம். கரெக்டாக இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு வந்துடும். 1 இன்ச்சு வச்சு மார்க் போட்டிருக்கோம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க். இவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒரு வந்து 14, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு அதே அளவு வைக்கலாம் டாட்டு. இது வந்து நம்ம வந்து 13 வச்சா போதும் இவங்களுக்கு. ஏன்னா பேக்கோட 1 இன்ச்சு கம்மியாக வச்சுருக்கோம். ஒரு 36 அந்த மெஷர்மெண்ட்டுக்கெலாம் வரவங்களும் 14 இன்ச்சு இருக்கும்போது கரெக்டாக 14 தான் வைக்கணும். இவங்க வந்து கொஞ்சம் மீடியமான சைஸ் வந்து கரெக்டாக 13 வச்சுருக்கோம். 13 வச்சுட்டு இதிலேருந்து 3 இன்ச்சு, இதுக்கு 3 இன்ச்சு வித்தியாசம் இருக்குது. அப்படியே இந்த ஷேப் வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். அடுத்தது இதிலேருந்து ஒரு லைன், இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கலாம் கவர் தட்டு. இதுதான் நம்ம வந்து சைடு பிடிச்சி தைக்கிற அளவுக்கு. ஃப்ரண்ட் நெக்கு 7 தான் கேட்டிருக்காங்க.
கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து 7 வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு டீஸ் மார்க் போட்டு அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஷோல்டர் கரெக்டாக என்ன சைஸ் இருக்கோ அதே அளவு கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டீஸ் மார்க் போடுங்களா, இந்த அளவு ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே பார்க்கறதுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் ஃப்ரண்ட்டில் நல்லா அழகாக வரணும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் போடும்போது பக்கவாக இருக்கும். இங்கே வரும்போது லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சுருக்கம் வராமல் இருக்கும். அதனால் சும்மா ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த டீஸ் மார்க் அளவுக்கு அப்படியே மடிச்சுட்டு இந்த 2 பீஸ் ஒரே சைஸ் வருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு 2 இன்ச்சு கரெக்டாக இதுதான் டாட் லென்த்து. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பீஸ் வந்து ஒரே சைஸ் இப்படி மடிச்சுட்டு இங்கே ஒரு இருக்காது. இதான் வந்து 2வது டாட். 3வது டாட்டு இந்த மார்க் இருக்கு இல்லையா, இதிலேருந்து இப்படி நிப்பாட்டிடணும். இதுதான் 3வது டாட். இந்த சைஸ் தான் டாட் பிடிக்கணும். ரெண்டும் ஒரே சைஸ் வரணும்னா இந்த மாதிரி பெரிய ஊசி இருக்கும். கரெக்டாக இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும், இங்கே ஒரு ஹோல்ஸ், இங்கே ஒரு ஹோல்ஸ். ஏன்னா இப்படி பின்னாடி அந்த ஹோல்ஸ் தெரியும் கரெக்டாக. ஏன்னா இது சின்னதும் இது பெருசும் நீங்கள் தைக்கும்போது இதை ஒரே அளவில் பிடிச்சிங்களா கரெக்டாக வந்துடும். இப்போ லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரிஜினல் கட் பண்ணிக்கலாம். இதான் வந்து இந்த ஒரிஜினல் பீஸ். இப்படி டபுளாக மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு சாரியோட கலரில் லைனிங் கொடுத்துருக்காங்க, போடும்போது மேட்ச் ஆகிடும். இந்த அளவு ஸ்லீவ் அளவு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம தைக்கும்போது அந்த தைச்சிட்டு மீதி எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, இது வந்து அப்புறமாவே கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்தாச்சு, 2 ஸ்லீவ் எடுத்தாச்சு. அப்படியே இங்கே ஜாயிண்ட் இங்கே சின்ன சின்னதாக ஜாயிண்ட் வரும், 2 பக்கம் ஜாயின் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் அப்படியே டபுளாக மடிச்சுட்டு இந்த பார்டர் வந்து பேக்கில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்குக்கு கேட்குறோம், நெக்குக்கு வச்சுக்கலாம். இவங்க நெக்குக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் பேக்கில் இடுப்புக்கு வைக்கிறோம். இந்த பார்டர் இந்த அளவு வச்சுட்டு இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இது தனியாக வச்சாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் அப்படியே மடிச்சுட்டு இப்போ இந்த பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த அளவுக்கு அப்படியே வச்சுட்டு இந்த அளவுக்கு இங்கே சும்மா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணலே போதும். இந்த ஆமுல் ஷேப்பும் அதே தான். இது ஃப்ரண்ட் நெக் சைடும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸ். அடுத்தது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இதில் வந்து நம்ம 2 பீஸ் தான் கட் பண்ணியிருக்கோம். இதே துணி இருந்தாலும் போட்டுக்கலாம். வேறு இன்னும் ஒரு 2 துணி கொடுக்கும்போது பட்டி வந்து ஸ்டிப்பாக இருக்கும். ஸ்டிப்பாக கொடுக்கும்போது மடியாமல் இருக்கும் முன்னாடி, அதனால் எக்ஸ்ட்ரா 2 துணி கொடுத்துக்கலாம் பட்டி பீஸ். இதை வந்து பட்டி பீஸ் மட்டும் கரெக்டாக என்ன சைஸ் லைனிங் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. இது வந்து பேக்கு ஃப்ரண்ட் பீஸ், இது வந்து பட்டி பீஸ், இது வந்து ஸ்லீவ் ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 32 சைஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.